கிறிஸ்துக்கள் அன்பான கலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் இயேசுவின் புண்ணிய நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் உங்களுக்கு வருகிற வாக்குத்தத்த செய்தி எங்கிருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏசாயா 40வது அதிகாரம் 30வது வசனம் என்ன சொல்லப்படுகிறது என்றால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்கள் அல்லது அவங்க ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிற மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. அவங்க இருந்தா அது ஒவ்வொரு நிகழ்ச்சி அவங்களுக்கு என்ன செய்யுமா, புது பலனை தரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னா, ஒரு உண்மையான நடந்த நிகழ்ச்சி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் தெரியும், இந்த கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. சாமுவேல் மோர்ஸ் என்ற ஒரு மனுஷன், ஒரு போதகருக்கு மகனாக ஒரு பிறந்த ஒரு மனுஷன் என்ன செஞ்சார், தன்னுடைய படிப்பை அவர் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படிக்கிறாரு. ஓவிய இதுக்காக அவர் படிக்கிறாரு. படிச்சுட்டு அதில் ரொம்ப பிரயாசப்பட்டு அவருக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு சொன்னால், அவர் அதற்காக என்ன செய்கிறார், இங்கிலாந்து நாட்டுக்கு போகிறாரு. அங்கே போகும்பொழுது அவருக்கு அங்கே ஒரு ஓவியர் என்ற ஒரு பட்டம் கிடைக்குது. அவர் பிரபலமான ஆகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கிறது மிகவும் சிறப்பாக ஒரு வாழ்க்கை, கணவன் மனைவி பிள்ளைகளோடு இருக்கிற அந்த காலகட்டங்களில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணாங்கன்னா, மீண்டும் அவர் அமெரிக்கா தேசத்துக்கு ஒரு ஓவிய போட்டிக்காக அழைக்கப்பட்டிருந்தார். அதற்காக அவர் அங்கே சென்றிருக்கும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், இங்கிலாந்துல தன்னுடைய மனைவி என்ன செஞ்சிட்டாங்க, இறந்துட்டாங்க. அவங்க அப்படி இறந்துட்ட உடனே அவருக்கு அந்த செய்தி அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கல. இன்றைக்கி உங்களுக்கு எனக்கும் கிடைக்குது பார்த்தீங்களா, இமீடியட்டாக வாட்ஸ்அப்பு நிறைய இருக்குது, இன்ஸ்டாகிராம், அந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது, நமக்கு இருக்குது. இமெயில் உடனே தட்டின உடனே அங்கே பார்த்துக்குருவாங்க. அந்த மாதிரி அவர் இருந்த காலகட்டத்தில் அந்த வாய்ப்புகள் இல்லை. அவருக்கு அவங்க மனைவி இறந்த நியூஸே ரொம்ப லேட்டாக தான் கிடச்சிச்சு. அவருக்கு அவங்களுடைய ஃபியூனரல் கூட அவங்களால போக முடியல. ரொம்ப ஒரு மன இறுக்கமான ஒரு நேரம் இல்லை. மனைவி இழந்து கஷ்டப்படுகிற அந்த மனுஷனுக்கு அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அவருக்கு யோசனை வந்து தான் என்னதை கண்டுபிடிச்சார் அப்படின்னா, டெலிகிராஃப். நம்ம இப்போ அவ்வளோ பயன்படுத்துறது இல்லை, ஆனாலும் கிராமங்களுக்கெலாம் அது ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்குது. டெலிகிராம்லாம் அனுப்புகிறாங்கல்ல, போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அனுப்புவாங்க. அப்போ தான் அவர் அதை கண்டுபிடிச்சார். நினச்சி பாருங்கள், அவருக்கு அதை கண்டுபிடிக்கும் பொழுது அவர் என்ன யோசித்தாச்சுன்னா, நான் பட்ட கஷ்டத்தை யாரும் படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சார். ஏன்னு சொன்னால், அவங்கெல்லாம் தேவனுக்கு முதலிடம் வச்சுருந்தாங்க, தேவனுக்கு பயந்தவர்களாக இருந்தாங்க. அதனால் நீங்கள் வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், தாவீது கூட அப்படி தான். அவருக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும், அவருக்கு எதிரிகள் கூடவே இருந்தாலும் கூட அவர் என்ன செஞ்சதில்லை, பயப்படலை. ஏன்னா அவருடைய நோக்கம்லாம் என்னது, கர்த்தருக்காக காத்திருந்தாங்க. கர்த்தருக்காக காத்திருக்கிறவங்கன்னா சரி, ஒவ்வொரு டைம் அவர் என்ன செய்வார், புது பலன் அடைஞ்சிரு. அதுதான் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தமான வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். அதற்கு நடுவில் இருக்கிற இந்த காலகட்டங்கள், நம்முடைய ஜீவியத்தின் காலகட்டங்களில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொரு காரியங்களும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதா, சோர்வுபடுத்திடக்கூடாது. எப்படி அவருக்கு ஒரு காரியத்தை உருவாக்கணும்னு தோணுச்சோ, அதே போல் நீங்களும் நானும் ஆண்டவருக்காக காத்திருக்கிற இந்த காலகட்டங்களில் உங்களுக்கும் எனக்கும் நேரிடுகிற ஒவ்வொரு பிரச்சனைகளோ அல்லது சோதனைகளோ, போராட்டங்கள், வியாதிகள், கஷ்டங்கள், பண பிரச்சனைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நம்ம ஓடும் பொழுது நம்ம எப்படி செய்யணுமா, புது பலன் அடையணும். ஒவ்வொரு பிரச்சனையும் நமக்கு என்னது, ஒரு பலத்தை தரும். அது நம்ம என்ன செய்யுமா, எப்படி யோபு பக்தன் அவருடைய சோதனை மத்தியில் ஆண்டவரோடு கூட நெருங்கி, ஆண்டவரோடு கூட உறவாடி, ஆண்டவரோடு கூட தன்னுடைய தேவைகளையும் வேதனைகளையும் சொல்லி ஆண்டவருக்கு உண்மையாக இருந்ததுனால தான் என்ன ஆச்சு, ஆண்டவர் திருப்பி ஆசீர்வாதத்தை பெற்றார். அதே போல் நீங்களும் நானும் புது பலன் அடைவதற்காக தேவன் என்ன செய்யணுமா, நீங்கள் நானும் கர்த்தருக்காக காத்திருக்கணும். கர்த்தருக்காக நம்ம காத்திருப்போம் அப்படின்னு சொன்னால், நம்ம புது பலன் அடைந்து கழுகுகளை போல, உங்களுக்கு தெரியல, கழுகை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. செட்டைகளை அடித்து உயர பறப்போம். உயர பறக்கும் பொழுது நமக்கு என்ன, நீங்கள் சொல்லி நினச்சி பாருங்க, கொஞ்சம் தூரம் நடந்தாவே மூச்சு வாங்குது, ஒரு 10 ஸ்டெப்ஸை ஏறினாவே நமக்கு மூச்சு வாங்குது. இங்கே வசனம் நமக்கு சொல்லுது, நடந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, சோர்ந்து போகார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள்.
நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ பேர் வேகமாக ஓடினாலும் சரி, எத்தனை பெரிய பிரச்சனைகள் மத்தியில் நம்ம நடந்தாலும் சரி, நமக்கு என்ன இருக்காதான்? சோர்வு இருக்காது. நமக்கு என்ன செய்ய மாட்டோம்? இலைப்படைய மாட்டோம். ஏன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திற்கான காரியங்கள் இல்லை. நம்முடைய காரியங்கள்லாம் நம்ம கர்த்தருக்காக காத்திருக்கிறோம். அதனால் நம்மை சுற்றி நடக்கிற எந்த காரியத்தை நம்ம பெருசாக எடுத்து நம்ம மண்டைக்குள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு என்ன செய்யுமா? ரொம்ப வேதனையை தான் அதிகமாக கூட்டும். எல்லாவற்றையும் நம்ம கலைந்து போட்டு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவோம், எப்படி ஃப்ரீயாக ஓடணுமோ அதே போல் நம்மை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களையும் கலைத்து போட்டு நம்ம என்ன செய்வோமா? ஆண்டவருக்காக ஓடுவோம். எல்லா சூழ்நிலையும் என்ன செய்யுமா? வெற்றியாக மாற்றும் அல்லது ஒரு சரித்திரமாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் வேதாகமத்தில் இருக்குது. அதே போல் அநேக தேவ பிள்ளைகள் வாழ்ந்திருக்கிறாங்க, ரத்த சாட்சிகளாக மரித்திருக்கிறாங்க. ஏன் சொன்னால் அவங்களுக்கு நேரிட்ட எல்லா காரியத்தையும் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்களாம்? கர்த்தருக்காக காத்தனால புது பலன் அடைஞ்சாங்க. அதே போல் நீங்களும் நானும் வாழ்கிற நாட்களில் என்ன நடந்தாலும் அது பெருசாக எடுத்து வருத்தப்பட்டுட்டு இருக்காதபடிக்கு ஆண்டவர் எங்களோட கூட நாங்கள் அவருக்காக காத்திருக்கோம். அவர் வரும்போது எங்களுக்கு எல்லாத்தையும் தர வல்லவராக இருக்கிறார். இப்போது எங்களுக்கு ஏற்ற வேலையில் எல்லா காரியத்தையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் சொல்லி அவரை விசுவாசித்து அவருக்குள்ள நம்ம நடப்போன்னு சொன்னால் அவர் நம்மை மென்மேலும் வழி நடத்த நம்மோடு கூட வர அவர் இருக்கிறார். நீங்கள் நடந்தாலும் என்ன செய்ய போதில்லை? இலைப்படை போதில்லை. ஓடினாலும் நீங்கள் என்ன செய்யல? களைப்படைய மாட்டீங்க. அப்பேற்பட்ட நல்ல ஆரோக்கியத்தோட, அப்பேற்பட்ட பலத்தோட, அப்பேற்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தோட உங்களை என்னை இந்த நாள் முழுதும் நடத்த தேவன் நம்மோடு கூட இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் புது பலன் அடைந்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஓடத்தக்கதான பலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் உடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் வழி நடத்தப்படவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. அதுக்கு தடையா இருக்க எல்லா காரியங்களும் நாங்கள் விட்டொழித்து உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. இந்த நாளிலும் கூட இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஒருவேளை சோர்வுற்று இருப்பாங்கன்னு சொன்னா, ஒருவேளை பலனற்று இருப்பாங்கன்னு சொன்னா நீங்களே பலன் தந்து ஆண்டவரே அவங்களே வழிநடத்துங்க. ஒருவேளை வியாதியில கஷ்டப்படுற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அதிக பணம் செலுத்தி ஆண்டவரே சிகிச்சை பெற முடியாமல் தவிக்கிற குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய அரவணைக்கும் கரத்தினாலும், உடைய ஆசீர்வதிக்கும் கரத்தினாலும், உடைய சுகமளிக்கும் கரத்தினாலும் அவளை தொட்டு ஆசீர்வதித்து சுகம் தந்து வழிநடத்த வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே, வழிநடத்துங்க. உம்முடைய பிரசனம் எங்களுக்கு முன்பதாக செல்லவும், நாங்கள் உம்முடைய பிரசனத்தின் வழியில் நடக்கவும் நீர் கிருபை செய்யணுமாய் இயேசுவின் வழியாய் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.